தானியேல் 7ஆம் அதிகாரம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தைக் கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியைப் போலிருக்கிற வேறொரு மிருகத்தைக் கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. The whole world, I think, முழு உலகத்தை நம்ம பார்த்தோம் என்றால், the whole world is talking about this ISIS, இல்லையா? ISIS or IS or whatever you want to call it, or ISIL or whatever. இந்த ப்ராப்ளம் எவ்வளவு சீரியஸ் என்று நமக்கு தெரியாது. Because this media has a power of manipulating anything. Anyway, but there is a problem. ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரியும். அநேக கிறிஸ்தவர்கள் ஈராக் பகுதியில, இந்த சீரியா பகுதியில உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். பிறகு சில தகவல்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர்களை சிலுவையில் அறையிறாங்க, தலையை வெட்டி போடுறாங்க, அதையெல்லாம். And all this news, children கொலை பண்ணுகிறாங்க என்று நமக்கு வருகிறது. Some news are from the television and newspapers. செல்லது அங்க ஊழியம் செய்கிற மிஷனரி கிட்ட இருந்து வந்திருக்கிறது. அததான் நான் நினைக்கிறேன் போன வியாழக்கிழமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் என்று. I think you have been given that prayer request to pray for. Anyway, in the midst of all this, இந்த சூழ்நிலையின் மத்தியில தானியேல் 7வது அதிகாரம் எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம், இல்லையா? அளவிட்டால் இன்னொரு வகையில சொல்லணும்னா, கிறிஸ்தவர்களை போல நம்ம இந்த தேசத்துல, இந்த மலேசியா தேசத்துல வாழ்கிற நாம், how do you see all this? Do we get scared? Do we get frightened? Do we panic? Do we plan? What do we do? நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று. And தானியேல் 7வது அதிகாரம் ஒரு அளவு, அன்பானவர்களே, இந்த காரியங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிற ஒரு அதிகாரம். ஆகையினால் தான் போன வாரம் நான் சொன்னேன், Daniel 7 is considered by some theologians to be the center of Bible, or at least in the area of truth. சத்தியத்தை சுமக்கிற வகையில தானியேல் 7வது அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு மூளைக்கண் என்று சொல்லலாம். அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு அதிகாரம். That is why we are studying this Daniel 7 now. தானியேல் 7வது அதிகாரத்தை ஆகினால் தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த அதிகாரம் எப்படி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்றால், போன வாரம் நான் பகிர்ந்து கொண்ட மாதிரி, the chapter is basically telling us that God is on the throne. தெய்வன் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் காரணம் இல்லாமல் எதுவும் என்ன செய்வது கிடையாது, நடப்பது கிடையாது. ISIL is not something new. இந்த ISIL என்று சொல்லுகிறது, அவர்கள் செய்கிறது ஒண்ணு புதிது கிடையாது. நான் பல இடங்கள்ல பல நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாபிலோனியர்கள், கல்தியர்கள், அசீரியர்கள் என்று குறிப்பிட்டப்பட்ட ஜாதிகள் எல்லாம் பல விதமான கொடூரங்களை செய்திருக்கிறாங்க. நீங்க வேதாகமத்துல கூட வாசிக்கலாம், எப்படி அவர்கள்
தேசங்களை அழித்தது, ஜாதிகளை அழித்து போட்டது, இரக்கம் காட்டாமல் அவர்கள் நடந்து கொண்டது, இந்த தீர்க்கதரிசிகள் எழும்பி இதை கண்டு புலம்பினது, the confusion, the turmoil that the prophets went through and they were questioning God, why is all this happening? எரேமியா சொல்லுகிறாரு 50வது அதிகாரம் 17வது வசனத்துல, Israel is like a sheep and Babylon and Assyria are like lions and they are chasing the sheep என்று சொல்லுகிறார். எரேமியா 50வது அதிகாரம் 17வது வசனத்துல எரேமியா இப்படியாக புலம்புகிறார், ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம் ஆடுகளை போல இருக்கிறாங்க, ஆனா பாபிலோனும் அசீரியர்களும் சிங்கத்தை போல காணப்படுகிறாங்க. and இந்த சிங்கங்கள் இந்த ஆடுகளை வேட்டையாடுகிறதே என்று கேட்கிறார். how can it happen என்று ஹபாக்குக் comes nearer. ஹபாக்குக் இன்னும் கொஞ்சம் நம்ம பர்சனலா ஆக்குறாரு பிரச்சனையை. அதாவது, என்னுடைய வீட்டுல அத்திமரம் நான் நட்டு வச்சிருக்கிறேன், என்னடா வளரவே மாட்டேங்குது, மாடு பெருக மாட்டேங்குது, ஆடும் உருப்பட மாட்டேங்குது, எல்லாமே பிரச்சனையா இருக்குது, கோழி வளர்த்த கோழி எல்லாம் சீக்கிரம் செத்து போச்சு, நம்ம என்னப்பா செய்யறது என்று கேட்கிறார் ஹபாக்குக்கு. சரியா? now இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஆசீர்வாதம் என்றால், இது உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எப்படி இந்த தோல்விகளை, சோர்வுகளை சமாளிப்பது, எதிர்பாராத காரியம் திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது இதை எப்படி சந்திப்பது, how do you handle unanswered prayer in the first place? ஜெபத்தை 10 வருஷமா ஒரு காரியத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது, எப்படி ஹேண்டில் பண்றது? how do you handle this kind of situations? அல்லாட்டி இத முயற்சி பண்றீங்க, அத முயற்சி பண்ணி பாக்குறீங்க, இத முயற்சி பண்ணி பாக்குறீங்க, எல்லாமே தோல்வியில வருகிறது. how do you handle this kind of problem? Does the Bible promises that our life will be always a luxurious, pleasant life? வேதாகமம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக, சிறந்ததாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறதா? இல்லையா? அப்படிப்பட்ட பக்தர்கள் வேதாகமத்தில் இருக்கிறாங்களா? நல்லா நினைச்சு பாருங்க. ஆரம்ப நாட்கள்ல இருந்து புதிய ஏற்பாடு பக்தர்களையும் வைத்துக் கொள்ளுங்க, பழைய ஏற்பாடு விசுவாசிகளையும் வைத்துக் கொள்ளுங்க, நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை நல்லா ஆசீர்வதிப்பார். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சமயத்துல என்ன செய்தாங்க? பிரச்சனைகளை சந்தித்தாங்க, இல்லையா? அப்படிப்பட்ட விசுவாசத்தின் தந்தையாக இருந்த ஆபிரகாம் கூட கானான் தேசத்தை விட்டு எகிப்துக்கு ஓடினார் என்று பார்க்கிறோம். ஏன் ஓடினாரு? தேசத்துல என்ன வந்துருச்சாம்? பஞ்சம் வந்து விட்டது என்று. அப்போ எல்லாத்துக்கும் வந்த பஞ்சம் யாருக்கும் வந்தது? ஆபிரகாமுக்கும் வந்துருச்சு, இல்லையா? ஆபிரகாம் சொல்லல, நான் மட்டும் கடவுளின் பிள்ளை தெரியுமா, நான் ரொம்ப ஸ்பெஷல், அதனால எனக்கு மட்டும் என்ன வரக்கூடாது, பஞ்சம் வரக்கூடாது. அவருக்கும் வந்தது பஞ்சம். and you read about that, then Moses having problems, Elisha, all Jeremiah, Isaiah, யார குறித்து நீங்கள் வாசித்தாலும், come to the New Testament, புதிய ஏற்பாடை படிச்சு பாருங்க, read Paul, Peter, the problems and the persecution that they went to. Finally we hear that they died, கிறிஸ்துவுக்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்று. no, but then இதன் மத்தியில what does the Bible teaches us? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், the inner confidence and assurance that these people had, உள்ளுக்குள்ளார அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் ஒரு அஸ்திபாரமும், இதுதான் நமக்கு வேணும். வழங்குதா? சொல்லுகிறது வழங்குதானே? உள்ளுக்குள் அசைக்க முடியாத அஸ்திபாரமும் நம்பிக்கையும் கர்த்தர் கடைசியில் வெற்றியை நமக்கு கொடுப்பார்கள். ஆண்டவர் என்னை விசாரிக்கிற தெய்வன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார். சாது சுந்தர் சிங் ஒரு நாள் அவர் தரிசனத்துல மரணத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். ஐ திங்க் ஃபயர் கான்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு அவரை குறித்து நான் எழுதியிருந்தேன், பேசியிருந்தேன். I gave you some notes also anyway. சாது சுந்தர் சிங் டெத்தை குறித்து கேட்டாராம். அப்ப கடவுள் சொன்னாரா, டேய், மரணமானது இந்த ஜனங்கள் நினைக்கிற மாதிரி இல்லடா, நீங்க எல்லாம் எப்பயுமே பூமி சைட்ல இருந்து பாக்குறீங்க,
Do you know, ஒரு விசுவாசி மரணத்தை சந்திக்கும் பொழுது அவனுடைய வழி எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன் தெரியுமா? அவனுடைய பெயின், பயம், திகில் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். அவன் மரித்த பிறகு நம்மளாம் பூமியில உள்ளவங்க அழுகுறாங்க. அவனுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அவன் இன்னொரு உலகத்துல, நான் எப்ப இந்த ஊருக்கு வந்தேன்? நம்ம இப்ப அமெரிக்காவுக்கு போறோம் பாத்தீங்களா? திடீர்னு இஷ்யூ அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, கட்டடத்தை பார்த்து உயரா இருக்கு, இப்படி இருக்குதுன்ட்டு பாக்குறோம்ல. இந்த மரித்த பிறகு ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போன பிறகு இட்ஸ் லைக் ஸ்லீப் அண்ட் யூ ஆர் வேக்கிங் அப். முடிச்ச பிறகு and it will take some time for you to realize that you are in Switzerland or in America. ஆமா, நம்ம வேற ஊர்ல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஞாபகம். அவன் மரித்துட்டான் அவனுக்கே தெரியாதான். அவன் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்த பிறகுதான், அட அட அட, நான் ராஜகோபால்ல அங்க இருந்து இங்க இப்படி வந்தேன் அப்படி என்று he realizes. And that's what the Lord told Sadhu Sundar Singh. That's how the transient of death is. You understand what I mean? So the Lord will not cheat us in any way, you know. Sorry, okay. Let's come back to Daniel chapter 7. Alati இன்னைக்கு என்னால முடிக்க முடியாது. 45 minutes. Right, okay. Daniel chapter 7. திரும்ப வருவோம். நம்முடைய let me tell you a story. ரவி சக்கரையா ஒரு கதையை சொன்னார். அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன பையன் ஒரு பைஸ்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவன், ஒரு பைஸ்கிள் வாங்கணும் ரொம்ப ஆசை. கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவன், ஒரு கத்தோலிக் குடும்பத்தில் உள்ளவன். சோ ஒரு நாள் டெலிவிஷன் ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணாராம். ஆண்டவர் தான்டா இந்த உலகத்துக்கே சொந்தக்காரரு, எல்லாமே கடவுளுடைய சொந்தம்டா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் கடவுளுக்கு சொந்தம், ஆண்டவர் படைத்தார், ஆகையினால நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுப்பாருன்ட்டு. அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும் அவர் சொல்லி கொடுத்தாராம். முதலாவதாக ஆண்டவரை துதி, இரண்டாவதாக அப்பா என்று கூப்பிடு, மூணாவதாக உன் தேவையை சொல்லு, நாலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்யூ சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு சரின்ட்டு சாயங்காலம் போய் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்தவரே, உலகத்தை உண்டாக்குனவரே, இந்த உலகத்தில் உள்ள காடி, மோட்டார் சைக்கிள், பைஸ்கள் எல்லாம் உங்களோட தானே, நான் ஒண்ணுமே ரொம்ப கேட்கல, நாளைக்கு காலையில நான் எந்திரிச்ச பிறகு என் வீட்டு முன்னாலே எனக்கு ஒரு பைஸ்கிள் வேணும் அப்படின்னு கேட்டான். சோ அப்புறம் இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு படுத்துட்டான். காலையில எந்திரிச்சு போய்தான், என்ன கிடையாது, பைஸ்கிள் கிடையாது. அப்போ திரும்ப இந்த ஆளுடைய பிரேயர் நோ கூட்டல அப்படின்ட்டு சேனலை மாத்தி வேற சேனல் பார்த்தாங்க. அடுத்த நாள் அங்க ஒருத்தர் குதிச்சு பிரசங்கம் பண்ணாராம் மேடையில, அங்க பாஞ்சு கரிஸ்மேட்டிக் சபை. அப்போ அவர் சொன்னாராம், இயேசுவின் நாமத்துல கட்டளையிடு. நீ என்ன இது இப்படி கேட்கிற? கட்டளையிடு, பைஸ்களே வா என்று கட்டளையிடு, வந்துடும், உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போ ராத்திரி என்ன செஞ்சானா, இவன் ரூம்ப பூட்டிக்கிட்டு, ப்ளூ பைஸ்களே உன்னை கட்டளை இடுகிறேன், இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நாளை காலையில முன்னால வந்து நின்றேன். சோ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தாலாம் பைஸ்களை காணுமா. இதுவும் சரியில்லை. மூணாவது நாள் வீட்டை சுத்திக்கிட்டே இருந்தானா. என்னடா இது, நானும் ஜிஃப்ட் பாக்குறேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இவரை எப்படா பிடிக்கிறது, எப்படா இவரை கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தானா. சுத்திக்கிட்டே இருந்து திடீர்னு அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஹால்ல இந்த மேரியோட சிலை இருந்துச்சான். மரியாளுடைய சிலை பாவம் போல அப்படி இருந்துச்சான். அதை தூக்கிட்டு வெளியே போனான். எங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா 2-3 நாளா ஒரு மாதிரியா இருக்கான், மேரி சிலையை ஏன்டா வெளியே எடுத்துட்டு போறான்ட்டு. வெளியே எடுத்துட்டு போனவன் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப வந்தானா. வீட்டுள்ளார வந்தானா. மேரி சிலையை கையில காணும். உங்க அம்மா பார்த்தாங்களா, என்னடா இது, பேசவே மாட்டான், சிலையோடி போனா, சும்மா வெறுங்கையோடி வரான், இவன் என்ன சூழ்ச்சி பண்றான் அப்படின்ட்டு ரூமை போய் சாத்திட்டு முழங்கால் போட்டு சத்தமா ஜெபம் பண்ணான். இயேசுவே, உனக்கு நான் பேசுறது கேக்குதுன்ட்டு நல்லா எனக்கு தெரியும், நல்லா கேளு, திரும்ப உன் அம்மாவை நீ பார்க்கணும்னா பைஸ்களை கொண்டு வந்து சேர்த்து. So all these are manipulating God, you know.
we all think that we can control him. அவரை சூழ்ச்சி செய்ய முடியும், அவரை ஆளுகை செய்ய முடியும், நம்ம சொன்னதை அவர் என்ன வேணும் நடத்த வேண்டும் என்று. The Bible பழைய ஏற்பாடுல இருந்து கடைசி வரையில calls us to trust him, to just trust him. Believe me, you just trust me. நீ கேட்கறத நான் கொடுப்பேன்டா, என் சித்தத்தின்படி கேட்கும் பொழுது நான் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். கொடுக்காட்டினாலும் என்ன நீ என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். இதுதான் ஹபாக்கு கத்து கொடுக்கிறார். நான் நட்டு வச்ச மரம் பலன் கொடுக்காட்டினாலும் ஆண்டவருக்கு என்னது ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். ஆனா நான் கேட்க வேண்டியது ஆண்டவர் கேட்க சொல்லி இருக்கிறார், நான் என்ன செய்வேன் கேட்பேன். பட் ஃபைனலி the Bible demands, or God demands, that we trust him that he is doing everything for our good. சரியா? Okay, let's go on very quickly. ஒரு 3 வசனத்தை நான் முதலாவதாக உங்களுக்கு வாசித்து to set the foundation, and I will go very quickly through today's message. Let us read Daniel chapter 4 verse 35. Daniel 4வது அதிகாரம் 35வது வசனம். Daniel 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவர் தன்னுடைய சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியில் குடியிருப்பவர்களையும் என்ன செய்கிறாரா, நடத்துகிறார். இந்த மாதிரி வசனங்கள் தான் அஸ்திபாரமான வசனங்கள். ஏன்னா இது நான் முதல் 3 வசனம் கொடுக்கிறேன்னு சொன்னேன், 3 நீங்க படிக்க தான் போறீங்க. பட் இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லா இடங்களிலும் இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை என்ன செய்கிறாராம், செய்கிறாராம். இயேசு நமக்கு ஜெபம் பண்ண கத்து கொடுக்கும் பொழுதே அவர் என்ன சொன்னாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கேயும் என்ன செய்ய வேண்டும், செய்யப்படும். It is your will, it is not my will. You understand what I mean? Okay, let's continue. ஆயா வாஸ்து முடிச்சிரு. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் கையை தடுத்து ஏன் ஆண்டவரை இப்படி செய்துட்டீங்கன்னு யாரும் கேட்கவும் என்ன செய்யலாம், ஒருவனும் கிடையாது. There is no one qualified to question him. You understand what I mean? Let's go to the next one. Psalm 115 verse 3. We have read this many weeks ago, but let's remind ourselves. சங்கீதம் 115 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தெய்வன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை செய்கிறார். Our God is in heaven and he does what he pleases. Jeremiah 27 verse 5. எரேமியா 27:5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். அவர் சொல்லுகிறார், முதல்ல பேசிஸை செட் பண்ணுகிறார். அவர் சொல்ல போறதுக்கு ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பூமியையும் பூமிக்கு மேல் உள்ள அனைத்தையும் நான் தான் படைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் நான் பூமியை மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானதை அவனுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் என்ன செய்கிறேன், அதை கொடுக்கிறேன் என்று. அப்போ முழு வேதாகமும் அன்பானவர்களே talks about the sovereign will of. இதுக்கு ஏன் முக்கியம் என்றால் நம்மளை போல உள்ள சபைக்கு, இந்த charismatic churchesக்கு, இந்த ஆவியில நிரம்புற சபைகள் என்று சொல்லுகிறோம்ல, இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் sometimes we think that we can control God. சரியா? திரும்ப அதையே சொல்லு, எனக்கு கிடைக்கும், எனக்கு கொடுத்துறாரு சொல்லு. We cannot manipulate God. We cannot control him. He is not under our control. You understand? He doesn't go by our authority or our rule, our way of thinking. God is God, and the best we can be is to submit and come to his will.
then we will see him glorified and we sharing his glory. என்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். When we come to him in this submission and in this surrender posture of giving up everything and trusting him, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த தெய்வனை நாம் நம்பி அவருடைய பாதத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே, you are everything Lord. When we come there, when we submit in that place, that is where we see God being glorified and we being glorified. Finally, it's God's glory first. Amen. Understand? கடைசியில் அன்பானவர்களே, தெய்வன் முதலாவதாக மகிமை அடைய வேண்டும். நம்முடைய இந்த charismatic சபைகள்ல இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், we have become very very selfish, you know. Understand? பயங்கர சுயநீதி பிடிச்சு என்ன செய்யறோம்? சுயநீதி இல்ல, சுயம் பிடிச்சு அலைகிறோம். ஒரு பைத்தியமாக சுயம் பிடிச்சு அலைகிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது தரணும், எனக்கு இது தரணும், கடவுள் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், கடவுள் எனக்கு இது தந்திருக்கிறார், அது தந்திருக்கிறார். No, there is another fault with these traditional churches லாம். இந்த பாரம்பரிய சபைகளிலும் ஒரு பிரச்சனை இருக்குது. எப்பயுமே அவங்க கடவுளை மகிமைப்படுத்துறது, தெய்வனை ஸ்தோத்திரிக்காதது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நமக்கும் அதிகாரம் தருகிறார் என்று என்ன செய்யலாங்க, அதை வலியுறுத்தாம இருக்கிறாங்க. It must be a balance. ஆனா இந்த பேலன்ஸ் வந்து டிக் பண்ணிர கூடாது. Understand? It must be God first, then we second. He is the father and we are the children. அதை மட்டும் மறந்துட கூடாது. But we sometimes make a mistake of putting us above another. God, நம்முடைய theology, நம்முடைய படிப்பு, நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய ஜெபத்தை பார்த்தா கடவுள் நமக்காக வாழ்கிற மாதிரி காணப்படுகிறது. It looks like God is existing for our sake. நமக்காக ஒரு வேலைக்காரன மாதிரி இருக்கிறார் போல ஒரு தோற்றம் நாம் அளிக்கிறோம். அது தவறு. Understand? It is a privilege to serve God. தெய்வனை ஆராதிப்பது, தெய்வனை சேவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியமும் சலாக்கியமும். And we are here to worship him. And he is our father and he knows what to do for us and how to take care of us. நாம எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எங்க வாழ வேண்டும், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். சில வேளையில இப்படியாக ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது நாம் தப்பிதங்கள் செய்தால் கூட தெய்வன் அதை சரிப்படுத்தி என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். You understand what I mean? தாவீதுக்கும் சாலமனுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? தாவீதை குறித்து ஏறக்குறைய 2 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். சாலமனை குறித்து ஏறக்குறைய 7 அதிகாரங்கள். அதுவும் அவனுடைய இந்த மாதிரி பொருள் வச்சிருந்தான், அப்படி வச்சிருந்தான், இப்படி வச்சிருந்தான், அப்படி வச்சிருந்தான் தான் இருக்கும் சாலமனை குறித்து. Not both of them sinners. 2 பேரும் பாவிகள் தானே, 2 பேரும் பெரிய தவறு பண்ணவங்க தானே, 2 பேரும் அநியாயம் பண்ணவனுங்க தானே. ஆனா ஆண்டவர் மட்டும் அன்பானவர்களை சாலமன் கிட்ட சொல்லுகிறாரு, நீ தாவீத மாதிரி இருந்தனா நான் உன்னை என்ன செய்ய போறேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. But David was a sinner. We all know that. Understand? What is the Bible telling us? David was a man who was totally submitted to God. Understand? ஆண்டவரே, நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீர் உயர்த்தப்பட. Look at the Psalms. சங்கீதங்களை வாசித்து பாருங்கள், எப்படி தெய்வனை மகிமைப்படுத்துகிறார் என்று. And you don't find that in Solomon. Solomonல அதை பார்க்க முடியாது. Solomon was a man who was accumulating wealth. இல்லையா? பொருட்களையும் தேசங்களையும் சேகரித்தான் தவிர தெய்வனை மகிமைப்படுத்துவது என்னது அவ்வளவாக நீங்கள் காண முடியாது. You cannot see that. You read the Bible and see. வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். David was not like that. தாவீதுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் எனக்கு குறை ஒன்றும் கிடையாது. He is a shepherd who will lead me. But Solomon, எங்க 1 ராஜாக்கள் அந்த புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்பம் 7-8 வருஷம் அதிகாரம் தான் அவனை பத்தி இருக்குது. அதுக்கப்புறம் உளுந்துட்டானு தான் இருக்கும். படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் பேசும். அவன் ஆலயத்தை இப்படி கட்டுனான், சர்ச்சை டெம்பிளை கட்டுனான், அவன் வீட்டை கட்டுனான், கீழே எல்லாம் கோல்டு, சுத்தி எல்லாம் பலகை, மேலே எல்லாம் கோல்டு, கெருபீம் இப்படி இருந்துச்சு கோல்டு. சாலமன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் என்னவா?
கோல்டு எல்லாம் இருக்கும். வெரி நைஸ். பட் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. I'm going out of my text already. But let me just continue. 7-8 என்று நினைக்கிறேன். கடவுள் சாலமன் கிட்ட, சரி நான் டெக்ஸ்ட்க்கு போவேனா, I will forget what I want to share. கடவுள் சாலமன் கிட்ட 2வது தடவை வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? சாலமன், I am with you. நீ ஜெபம் பண்ண தெரியுமா? ஆலயத்தை கட்டிட்டு சாலமன் ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேல் என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானமும் பூமியும் உன்னை கொள்ளாது. எப்படி ஆண்டவரே இந்த ஆலயத்துள்ளார வர போறீங்க? முடியாது. ஆகையினால உம்முடைய கண்கள் இருந்தால் போதும் என்று ஜெபம் பண்ணுவாரு. குட் prayer, excellent prayer. I think it's somewhere in chapter 4, 1 Kings. சோ கடவுள் 2வது தடவை எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு வருவார். ஆலயமும் அவனுடைய வீடு கட்டி முடிஞ்சிச்சு, எல்லாம் கோல்ட் ஆக்கிடுவான். கடவுள் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார் சாலமன் கிட்ட? சாலமன், நீ செஞ்ச ஜெபம் I am very happy. saya banyak suka. Now நீ கேட்ட மாதிரி என்னுடைய கண்கள் மட்டும் இல்ல சாலமன், என்னுடைய இருதயமும் இந்த ஆலயத்தில் என்னது இருக்கும் என்று. எத்தனை வசனம் சொன்னாரு அதை பத்தி? ஒரே ஒரு வசனம் தான். I cannot quote this now, but I can tell you it's in 1 Kings chapter Solomon, no 1 Kings chapter 7. Oh, come on. Solomon builds his temple, palace. Solomon assembled the elders. The Lord, chapter 9, sorry. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் பாருங்க, 3வது வசனம். சரி, இப்ப கொஞ்சம் போயிடுவோமே. இந்த பிரசனத்தை நான் அடுத்த வாரம் போட்டு அடுத்த வாரம். 1 Kings chapter 9 verse 3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமும் என்னை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். எத்தனை வசனம்? ஒரே ஒரு வசனம். 3வது வசனத்துல சாலமன் செய்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, சாலமன் நீ கேட்ட, ஓகே நோ ப்ராப்ளம் டா, கண்ணை தானே வைக்க சொன்ன, கண்ணை மட்டும் இல்லடா என் இருதயத்தை என்ன செய்கிறேன்? ஆலயத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பதில் எந்த வசனத்துல திரும்ப முடியுது? verse 20 இருக்கடாது. ஓடிச்சு பத்தியா? யாருக்கு பைபிள் இருக்கு கையில? எங்க திரும்ப முடிக்கிறார் பதில? verse 9, 9வது வசனத்துல முடிக்கிறார். 4வது you understand, follow? God is actually answering Solomon. கடவுள் வந்து இப்ப சாலமனுக்கு பதில் கொடுக்கிறார். 3வது வசனத்துல சொல்லுகிறாரு, அதாவது ஒரே ஒரு வசனத்துல நீ கேட்ட ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்ட்டு. 4ல இருந்து 9 வரையில என்ன சொல்லுகிறாரு, தாவீது மாதிரி நீ இருந்தனா உன்னுடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்வேன்? ஸ்தாபிக்க போகிறேன். ஆனா நீ இல்லாட்டி உன்னுடைய ராஜ்யத்தையும் எடுத்துருவேன், இந்த தேசத்தையும் பாழாக்கிடுவேன், நீ கட்டின ஆலயத்தையும் என்னது உடைச்சி நொறுக்கி போட்டுருவேன்னு சொல்லுகிறாரு. 4வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரையில. You understand what I mean? What is the Lord telling Solomon? Solomon என்ன சொல்லுகிறாரு? டேய், இந்த ஆலயம் அழகா கோல்டு கில்டு இதையெல்லாம் கட்டுனது ஓகேடா, ஆனா இதுக்கு மேல எனக்கு என்ன தெரியுமா முக்கியம்? You must walk in my path, the way, the laws. என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள்வது முக்கியம் என்று சொல்லுகிறார். அல்லாவிட்டால் இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன். Understand? So Solomon was boasting on his buildings, accumulation. The whole thing was centered around Solomon. Solomon எங்க இருந்தானோ அது எல்லாமே பெருசாவும் ரொம்பயா தான் இருக்கும். ஆலயத்தை எவ்வளவு மகிமையா கட்டி இருக்கிறார். கேருபீன்கள் அவ்வளவு பெருசா கட்டி இருந்தாராம் ஆலயத்து உள்ளார. பொண்டாட்டி 1-2 கட்டி வச்சிருந்தாரு. எக்கச்சக்கமா கணக்கு இல்லாம. அவன் பணி கொடுத்தாலும் பெருசு, பொண்டாட்டி வச்சுக்கிட்டாலும் என்னது நிறைய பெருசு. ஆலயத்தை 7 வருஷம் கட்டினா, அவன் சொந்த பேலஸை எத்தனை வருஷம் கட்டினானா? 13 வருஷம் கட்டினானா? You understand what I mean?
So for Solomon, the world was around him. For David, the whole world was around God. Understand? And both of them made mistakes. ரெண்டு பேரும் தவறு பண்ணாங்க. But God was always supporting whom? David. David. You understand what I mean? ஆகையினால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். இந்த பூமியில வாழ்கிறோம், தெய்வன் ஆசீர்வதிக்கிறார், நல்ல காரியங்கள் நடக்கிறது, சில வேளையில சோதனைகளும் சவால்களும் நடைபெறுகிறது. இதன் மத்தியில you and I must ask a question. Who is the center of our lives? நம்முடைய வாழ்க்கையில நடுமத்தியில் யார் இருக்கிறார்? சிலருக்கு நாமாகவே தான் இருக்கிறோம். என் வீடு, என் காடி, என் பொண்டாட்டி, என் வேலை, என் வாழ்க்கை, என் இது, என் பானை, என் சட்டி, என் கப்பு, இது அது இருக்கும். Understand? But God is trying to say, hey, இது எல்லாம் ஓகேடா. பெரிய காடி வச்சிருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ், வெரி வெரி ஹாப்பி. ஓ, ஒரு பொண்டாட்டில நாடு கட்டிக்கிட்டியா, வெரி ஹாப்பி. இல்ல, அது நான் சும்மா சொல்றேன். அதனால உடனே போய் வேற தீர்மானத்தோடு இறங்கிடாதீங்க. Very happy, he's happy. But then in the midst of all these blessings, let us remember that God must be the center. Not us, நம்ம கிடையாது. But Solomonக்கு இதான் பிரச்சனை. The whole building project, his family, everything was around him. David அப்படி கிடையாது. ஆலயத்தை கட்ட முடியாது என்று தாவீது கிட்ட சொன்ன பிறகு தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? ஆலயத்துல போய் கீழே உட்கார்ந்து, ஆண்டவரே, after all I was only a shepherd, isn't it? நான் சும்மா ஆடு மேய்க்கிறதுக்கு தானே இருந்தேன் ஒரு காட்டுல, என்னதான் தூக்கி எடுத்து நீங்க கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டாரு. You understand what I mean? That is David and this is Solomon. Sure, okay, let's continue with this. I'll go to a few things and very quickly. Let's talk about ISIS. Chapter 7 verse 5. தானியேல் 7வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். கரடிக்கு ஒப்பாகிய வேறு இரண்டாம் மிருகத்தை கண்டேன். படிங்கம்மா, 6 படிச்சு. கண்டேன், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விழா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் என்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கி. சரி, ஓகே, ரைட். இந்த தானியேல் இந்த முதல் 4 மிருகங்கள் வருது அதெல்லாம் சொன்னேன், அது போன வாரம் சொல்லிட்டேன். I don't want to return back to that, then I will be dragging it again. But let's come back to you see. இந்த 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த கரடியை போல ஒரு மிருகம் 2வது ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். He talks about the second kingdom. 2வது ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு எழும்பி இன்னும் மாம்சத்தை தின்னு என்று என்ன செய்தாராம்? அதிகாரம் கொடுத்தாராம். கொடுத்தது யாரு? God himself. Correct. God himself. அப்போ ஒரு ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அதிகாரம் கொடுக்கிறதே யாரு? கடவுள் தான். All authority comes from God, and the time of your authority is also determined by God. Never forget that. அதிகாரங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. எவ்வளவு காலம் நீ அதிகாரம் செய்ய முடியும் என்பதும் யாரிடத்திலிருந்து வருகிறது? கடவுளிடத்திலிருந்து வருகிறது. We are talking about ISIS. We talked about Babylon, Roman Empire. Understand? God gives you the authority. இந்த கரடி 3 விழா எலும்ப வாயில வச்சிருந்துச்சாம். இல்லையா? வேத நிபுணர்கள் அதை I think they talk about Babylon, Libna என்ற ஒரு ஊர், Greek என்ற ஒரு ஊர் நினைக்கிறேன். I think the 3 countries that the empire, the Persian empire just devastated. Anyway, இந்த அதிகாரத்தை எலும்பு தின்னுன்னு சொல்லுகிறார். மாம்சத்தை இன்னும் என்ன செய்ய? தின்னு. நீ என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கிற? இன்னும் தின்னு அப்படி என்று சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? Go and kill some more. Go and eat some more. இன்னும் சாகடி, இன்னும் கொலை பண்ணு என்று இந்த விஷன்ல. Understand? So it is God who uses everything for his glory. நான் போன வாரம் சொன்ன மாதிரி பார்வோனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார் என்று பாருங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம். Very quickly. சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி
நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆ. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாக. ஆ. கர்த்தரை நோக்கி காத்திரு. தீமை செய்கிறவனை பார்த்து என்ன செய்யாத, எரிச்சலாகாத என்று சொல்லுகிறார். Do not fret about the wicked. Understand? So now listen very carefully. நான் ராஜ்யங்களை குறித்து நான் பேசல. I am not talking to you so that you will be concerned about ISIS. I am talking to you because you are concerned about your own life. தனிப்பட்ட வாழ்க்கையில சில வேளையில தனிப்பட்ட வாழ்க்கையில அன்பானவர்களே சில தோல்விகளையும் சவால்களையும் திடீரென்று நாம் சந்திக்கும் பொழுது எல்லாம் ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கும்போது then we find a mountain in front of us or an ocean in front of us. சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் எதுவும் தட்டி கொண்டு வராது. அல்லாட்டி அப்பாயின்மெண்ட் வச்சிட்டு வராது. நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், 2 வருஷத்துல வரேன்ட்டு திடீர்னு தான் வரும். அப்போ சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, இந்த தீமைகளை கண்டு என்ன செய்யாத, எரிச்சலாகாத, do not fret, கவலைப்படாத, பயப்படாத என்று சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு நீ என்ன செய்யணுமா, காத்திரு. why? verse 10 10வது வசனம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான். துன்மார்க்கன் இல்லாமையே என்ன செஞ்சிருவானா, போயிருவான் என்று சொல்லுகிறார். and this is the hope of a sovereign God, you know. understand? சர்வ வல்லமை உள்ள தெய்வன் அன்பானவர்களே, உலகத்தை படைத்தவர், உலகத்தை ஆளுகை செய்கிறவர், நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை இதுதான். understand? if he allows the wicked to rise up, he will also know how to bring down the wicked. இப்ப பாருங்க, ஒரு பொல்லாத தேசத்தை எழுப்புகிறது யாரு? கடவுள். கீழே இறக்குறதும் கடவுள் என்று பைபிள் சொல்லுகிறது இல்லையா? துன்மார்க்கனை பத்தி நீ கவலைப்படாதடா, கொஞ்ச காலத்துல இல்லாம நான் என்ன செஞ்சிடுறேன், ஆக்கிறேன். now listen very carefully. இந்த கொஞ்சம் பரட்டி போட்டு பார்ப்போம். இந்த துன்மார்க்கன் சொந்தமா மேல ஏறினான்னு வச்சுக்கொள்வோமே, என்ன நடக்கும் நம்மளுக்கு? எப்ப கீழே போறான்னு என்னது நமக்கே தெரியாது, என்ன செய்ய போறான்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? வளங்கலையா? ஒரு கெட்ட காரியம் சொந்தமா வந்துச்சுன்னா, சொந்தமா நம்மள மோதுனுச்சுன்னா, அடிச்சுச்சுன்னா, அது எப்போ போவோம் என்று தெரியாம நம்ம என்னது தடுமாடிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு காரியங்களையும் சவால்களையும் கடவுள் தான் ஆளுகை செய்கிறார். he permits, he allows and he raises up என்று தெரிஞ்சிச்சுனா, we can always trust him and look at him to bring it down. that is why we pray, because God is in control. understand? so இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, துன்மார்க்கத்தையும் தீமையும் கண்டு என்ன செய்யாத, பயப்படாத, பயப்படாத, கொஞ்ச காலம் என்னிலே அப்படியே உட்கார்ந்துரு, கம்முன்னு உட்கார்ந்துரு, மத்தத நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் சொல்லுகிறாரு. it is when we fear and panic that we tell God that we don't trust him. understand? sometimes he tests our faith. நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். குடுக்காட்டி நம்புவியா, மண்டையிலே முடி கொட்டினால் நம்புவியா, கருப்பா இருந்தால் நம்புவியா, எல்லா சூழ்நிலையும் நம்ம கர்ணா இங்க காணும் கொஞ்ச நாள் ஆச்சு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன் தான். நடைய பார்த்து தான் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ பேக். மூணாவது காரியம், the third thing that I want to share with you. Let's go back to Daniel chapter 7. ஏழாவது அதிகாரம் போயிருவோமா? 9வது வசனம் 10வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் மஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதின் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. ரைட், பாருங்க, தானியேல் சொல்லுகிறாரு, நான் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது எனக்கு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டு சிங்காசனம் இருக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாராம்?
இந்த மனுஷகுமாரன் உட்கார்ந்து இருக்கிறாராம், கடவுள் உட்கார்ந்து இருக்கிறார். And they say the son of man is actually Jesus Christ there, you know. பரவாயில்ல, அது இன்னொரு பகுதி, அதை இன்னொரு நாள் பார்ப்போம். So Daniel சொல்கிறார், I have seen the throne and who is sitting there? நல்லா பாரு, நபுக்கத்நேசர் மாதிரி இல்ல, பெல்ஷாசார் மாதிரி இல்ல, இல்லடா, இந்த எழும்புகிற ராஜ்யங்களும் கிடையாது, சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? அட அட, நம்ம ஆளு, it is our father who is sitting there. You understand what I mean? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உத்சியா செத்த பிறகு வானம் திறக்கப்பட்டு சிங்காசனத்தை கண்டேன், அதுல யார் உட்கார்ந்து இருக்கிறாமா? ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். You understand? The kings here can die. The kings here can think that they are ruling. But when God opens up the real place where there is the court of God, you will see finally the throne is seated by God. சரியா? இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கணும். சங்கீதம் 9வது அதிகாரம் 7-8. சங்கீதம் 9:7-8. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தில் நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ரைட், ஓகே. கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார், அவருடைய சிங்காசனத்தை என்னது? நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்துகிறார். So the psalmist says, this God is not a God who vacates his seat. This God is not a God who temporarily sits on the throne. இவர் தற்காலிகமாக சிங்காசனத்தில் உட்காருகிற தெய்வம் கிடையாது. யாராலையும் அவர் சிங்காசனத்தில் இருந்து அவரை நவுத்தவும் என்னது முடியாது. கர்த்தர் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் இருப்பார். There is only one throne that matters in this world, and that throne is seated by God Almighty, who is our Father. You must remember that. Understand? ஒரே ஒரு சிங்காசனம் அன்பானவர்களே, இந்த உலகத்துல எல்லா சிங்காசனங்களையும் ஆளுகை செய்கிற சிங்காசனம், அந்த சிங்காசனத்துல யாவே என்ற ஒரு தெய்வம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த யாவே தான் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவமாக இருக்கிறார். You just need to know that he is on the throne. So what do you do? அத்திமரம் துளிர் விடாமல் போகாட்டாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காவிட்டாலும் போகாட்டாலும், நான் கர்த்தரை என்ன செய்வேன்? ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். மரத்தை ஏச மாட்டேன், மண்ணை ஏச மாட்டேன், புழுவை சமைச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். I just wait upon him and just say, Lord, you know my tree no fruit, you know, lot of worms. You take care, Lord. You can bring the worms and you can take away the worms. I just wait upon you. And அது துளிர் விடாட்டினாலும் நான் கர்த்தரை என்ன செய்வேனா? ஸ்தோத்தரிப்பேன். Okay, what is the hope? கடைசியா சொல்லிட்டு முடிச்சிரு. Let us turn to Daniel chapter 7 again. Finish it with this. Daniel 7 எடுத்துக்கிட்டீங்க. அங்கதான் இருக்கிறீங்க நினைக்கிறேன். 18வது வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று, உன்னதமான பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை என்ன செய்வார்களாம்? பெறுவார்களாம். யார் ராஜரீகத்தை கடைசியில் பெறப்போகிறார்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பரிசுத்தரே தேவனுடைய பிள்ளைகள் நம்ப பரிசுத்தவான்கள். பவுல் எழுதுகிறார், விசுவாசிகளை குறித்து எழுதும் பொழுது எப்படி கூப்பிடுகிறாரு? பரிசுத்த வான்களே. கலாத்தியாவில இருக்கிற பரிசுத்த வான்களே, கொரிந்தில இருக்கிற பரிசுத்த வான்களே, we are saints. And Daniel சொல்லுகிறாரு, பரிசுத்த வான்கள் மறுபடியும் ராஜ்யத்தை என்ன செய்வார்களாம்? பெற்றுக்கொள்வார்கள். One more verse. Revelations 11:15. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. சரி, 7வது தூதன் அந்த எக்காலத்தை ஊதினான். இந்த உலகத்துடைய ராஜ்யம் யாருடைய ராஜ்யமாக வந்ததாம்? நம்முடைய ராஜ்யமாக என்ன செய்ததாம்? வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The kingdom of the world has become the kingdom of the saints and of Christ. Now finally, listen very carefully. The Bible tells us, now listen, he is a God who takes care of us.
நம்மை பராமரித்து பாதுகாக்கிற தெய்வம் கடைசியில வெற்றியை யாருக்கு கொடுக்க போகிறாரு? நமக்கு தான். நம்முடைய காலங்களில் அனுபவிக்காவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் காலங்கள் அந்த ஜெயம் என்ன செய்யும்? வந்துதான் ஆகும். ஏன்னா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். நம்பர் 1, அதை மறந்துடாதீங்க. இரண்டாவது, நம்முடைய காலங்களிலும் நம்மை என்ன செய்வாரு? பார்த்துக் கொள்வார். என்ன சோதனையும் கஷ்டமும் வந்தாலும் நீங்க முழுகி போற மாதிரி காணப்படலாம், ஆனா அவர் முழுக என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. And this is where Psalm சொல்லுகிறாரு, சும்மா உட்கார்ந்து இருந்து அவரை என்ன செய்ய? நம்புடா நம்புடா என்று சொல்லுகிறாரு. Just sit down. எப்ப கழுகுடைய சட்டம் மாறும்? ஏசாயா 40வது அதிகாரம். எப்ப நம்ம கர்த்தரின் பாதத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து என்ன செய்வார்களாம்? எப்ப மாறும்? எப்ப மாறும்? காத்திருக்கும் போது. சிலர் சொல்றாங்க கழுகுக்கு வந்து 40 வருஷம் உயிர், அதுக்கப்புறம் அந்த இலெல்லாம் அந்த இந்த சிறகு எல்லாம் கொட்டிடுமா, அந்த பீக் இருக்குல்ல அது கொத்த முடியாதான், ரொம்ப வயசாயிருமா, இதாயிருமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ப்ரூஃப் கிடையாது. Nobody can prove that anyway, but some scientists believe it to be true and some says there's no proof, so let's forget it. Anyway, the analogy is this. இந்த கழுகு என்ன செய்யும்? மேல போய் உட்கார்ந்துக்குமா, அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அது அதோடைய வாய் இருக்குல்ல, கொக்கு அதை வச்சு அடிச்சு கல்ல அடிச்சு அடிச்சு உடைச்சு போட்டுருமா. And மற்ற கழுகுகள், சுத்தி உள்ள கழுகுகள் தான் அதுக்கு அந்த காலங்கள்ல சாஃப்ட் ஃபுட் கொடுக்குமா, சாப்பாடு. And slowly அந்த திரும்ப என்ன செய்யும் என்றால் அந்த அது வளர்ந்துரும், அப்புறம் சிறகுகள் வந்துரும் என்று நியூ லைஃப். சோ அதனாலதான் காத்திரு என்று இந்த ஏசாயா எழுதுகிறார் என்று அவர் சொல்லுகிறாங்க. Anyway, let's come back to this. அந்த truth அதுதான், சத்தியம் இதுதான். When we wait, when we surrender and say, Lord, the world is in your hand, the tree, the life, my children, my parents, my brothers, my sisters, they are all finally in your hands. I will wait. I will wait. I will wait in your presence. படமேடையில எங்க வெயிட் பண்ணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையோடு. Lord, I trust you. I trust you. I trust you. And God says, oh, this fellow, I'm crazy fellow, he can trust me, Lord. I will honor him. You understand what I mean? ஒரு கதை முடிச்சிருக்கோம். பிரான்ஸ் தேசத்துல ஒரு பாஸ்டர் எழுதியிருந்தாரு, சிங்கப்பூர்ல ஒரு பாஸ்டர். சோ ஐ ஷேர் தட். பிரான்ஸ் தேசத்துல ஒரு முக்கியமான ஒரு மியூசியம் என்னது? மியூசியம், கண்காட்சி நிலையமா, மியூசியம் இருந்ததாம். அப்போ வழி ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ், அது பேரை கூட போட்டிருந்தாரு, என்னமோ லூவர் மியூசியமோ என்னமோ போட்டிருந்தாரு. எனக்கு படிச்சு ரொம்ப நாளாச்சு, மறதியா இருக்கு. எனிவே, அந்த மியூசியம்ல நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்களாம். அநேக வரைபடங்கள் இருந்ததாம், வரையப்பட்ட படங்கள். அப்போ பார்க்க வந்த ஒரு கூட்டமாக இன்னொரு தேசத்துல இருந்து வந்தவர்கள் வந்து ஒருத்தர் வந்து இந்த செஸ் சாம்பியனா, செஸ் தெரியுமா? செஸ் கவுண்டா கவுண்டி செஸ் செஸ் சரி, ஓகே, தெரியும்ல? இல்ல தெரியாட்டி இந்த கதை வழங்காது, அதனாலதான். இந்த செஸ் சாம்பியன் அதுவும் வந்திருந்தாராம். அவரும் ஒரு பிரபலமான ஒரு செஸ் சாம்பியன். சோ இவங்க எல்லாம் அந்த தொலைக்காட்சி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த வரைபடங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு படம் இருந்ததாம், ஒரு அழகான படம். ஒரு செஸ் போர்டு வரையப்பட்டு, இந்த மாதிரி செஸ் போர்டு வரையப்பட்டு, ஒரு பக்கத்துல பேய் மாதிரி ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்குதான், கும்பலாம் வச்சுக்கிட்டு அசிங்கமா. ஒரு பக்கத்துல இன்னொரு மனுஷன் ஏழையா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ இந்த பேய், அந்த படத்துல இந்த பேய் வந்து கைய வந்து ஒரு போனை வச்சுட்டு ஒரு இதை நவுத்திட்டு கையை எடுக்கிறத காட்டுறானா, எடுத்துட்டு கீழே போட்டுருக்கானா செக் மேட் தெரியும்ல. அவனா நீ என்ன செஞ்சுட்ட, நீ தோத்துட்ட, இனிமேல் நீ நவுத்த முடியாதுன்னு அர்த்தம். செஸ்ல அப்படிதான்.
You conquer all that fellow cannot move anymore already. எங்கேயும் நகர முடியாது. ராஜா வந்து என்ன செய்ய போறாரு? சாவ போறாரு. சோ அந்த படத்துல என்ன காட்டுகிறார் என்றால், பேய் வந்து இந்த ஏழை மனுஷனை என்ன பண்ணிருச்சு? செக்மேட் பண்ணிருச்சு. நீ இனிமேல் நவுத்த முடியாது, நீ செத்துட்ட அப்படி என்று காட்டுறது. And there's a smile on the devil. அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு காட்டுறது. Now, இவர் செஸ் சாம்பியனா இருக்கிறதுனால obviously இந்த படம் வந்து கொஞ்சம் அட்ராக்டட் ஆயிருக்கும். இல்லையா, செஸ் ஆமா அப்படின்ட்டு. இவர் வந்து வழக்கம் போல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்தாராம். He wanted to move because the group was moving. இந்த முழு கூட்டம் போகும்போது he wanted to move. And then something stopped him and he turned and looked at the photo again. திரும்ப அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். And the group moved off. இந்த குரூப் போயிட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு மற்ற காட்சிகளை பார்த்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க மியூசியம்ல. இவர் மட்டும் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். He kept on looking. He kept on looking and looking. அந்த கூட்டத்தை கொண்டு வந்த அந்த டூர் கைடு அவர் வந்து பார்த்தாரா, சத்து பாட்டு இந்த கிறிஸ்துவ எண்ணுவார 1 2 3 பாபா ஒண்ணு காணா போச்சு. யாரா காணா போச்சு? யார் காணும்னா அந்த செஸ் விளையாடுவார அவர் என்னது அவர் காணும். அப்போ ஒருத்தர் சொன்னானா, அந்த செஸ் இதுகிட்ட பார்த்தேன், அங்கதான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த படம் பிடிச்சிருக்கு போலுக்கு அங்க பார்த்துக்கிட்டு இருப்பாரு பாருங்க. இவர் என்ன செய்ய ஓடி வந்தாரா, ரைட் த்ரூ. இவர் இன்னும் உட்கார்ந்து அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படியே செஸ் விளையாட்டை. சொன்ன சார் எல்லாம் போயிட்டாங்க சார், நாங்க பாதி எப்போ இப்ப மியூசியம் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டோம், நீங்க இன்னும் இங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க ஒரு ஆளுட்டு. இவர் சொன்னாராம் தலையை அசைக்காம, அந்த படம் ரொம்ப சாலாலா, அத மியூசியம்ல வைக்க கூடாது, எடுத்து தூக்கி போடுறா வெளியே அப்படின்னு சொன்னாராம். அப்ப பக்கத்துல உள்ளவங்க கேட்டானா, என்ன சார் சொல்றீங்க, இது மியூசியம்ல வைக்கப்பட்ட படம், இது சாலா தூக்கி போட்டுட்டு. இல்ல இல்ல இல்ல, இந்த மியூசியம் டைரக்டரை கூப்பிடு, அந்த படம் என்னது சாலா. ஏன் சார் சாலா, என்ன ராங்னு கேட்டாராம். அப்ப அவர் பார்த்துட்டு சொன்னாராம், நீ நல்லா கவனி, அது செக்மேட் கிடையாது, ராஜாவுக்கு இன்னும் ஒரு இடம் இருக்கிறது, என்ன செய்வதற்கு, நகர்வதற்கு. There is one more place where the king can still move. The last move has not been made and it is the king's move. Now, எதுக்காக இந்த கதை உண்மையா பொய்யான்னு தெரியல, but it looks like the details that has been given is true. I want you to remember this. The last move is still our king's move. Understand? It's not a checkmate, because the devil cannot checkmate you. Understand? பிசாசானவன் எந்த வகையிலும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது. The final move is always the king's move, and it is the king that checkmates the devil. And that's what the truth of the Bible. வேதாகமம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. So come back to the Lord, trust him. That is what the Bible says. வேதம் அதை தான் எதிர்பார்க்கிறது. 80-100 வருஷம் வாழுவோம் ஒருவேளை, சிலது இடையிலே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருது, பட் never mind. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கூட, however long we live, understand, you don't have to live in a life of panic and fear. பயத்திலும் திகிலும் நடுக்கத்திலும் என்னடா அப்படி இப்படி அப்படின்னு சுரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டியது என்னது அவசியமே கிடையாது. கூலா இருக்கு. அவர் நம்மளை படைத்தாரு, எடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செஞ்சிருவாரு, எடுப்பாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு நீ எந்த டெர்மினல்ல போய் சுவிட்ச போட்டாலும் ஆன் ஆகாது. சுவிட்ச் அவர் கையில தான் இருக்குது, அதெல்லாம் பயப்படாத. He knows. இந்த பட்டுன்னு போனா அந்த பக்கம் ஒரு எந்திரிச்சு, ஏன் சுவிட்சர்லாந்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பேன், பரலோகத்துக்கு வந்துட்டேனா, அட 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 அது உண்மையா இருக்க, தெரிஞ்சிருந்தா 10 வயசுல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. So don't worry. God knows how to take care. Even death, persecutions, problems, whatever it is, he will give us the strength. தானியேலுக்கு சிங்க குகையில போடுறான்னு சொல்லும்போது பயம் இருந்திருக்காது. I believe God takes away the fear. Suddenly Daniel doesn't fear anymore. He doesn't know what is fear. Shadrach, Meshach, Abednego நெருப்புல போடும்போது பயம் இருந்திருக்காது. Suddenly God takes it off. Understand? அந்த பயத்தை, and give them a bravery that nobody can understand. உங்களால் என்னால் வழங்கிக் கொள்ள முடியாத அந்த தைரியம். So don't worry. God is there. Understand? Just trust him. சங்கீதக்காரன் சொல்லுகிற மாதிரி, அமர்ந்திரு, துன்மார்க்கத்தை கண்டு நீ என்ன செய்யாத, திகில் கொண்டு பயப்படாத, சும்மா அப்படியே அமர்ந்திரு.
அவன் இல்லாமல் போயிருவான். ஆனா நீ என்ன செய்வ? நீ நித்திய காலம் இருக்க போகிற. That is our God. So don't worry at all. Just trust him and keep going. Understand? And this is the truth that Daniel 7 teaches us. Amen. Let's rise to our feet. Father, we thank you. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்கிறோம். சாமி, இயேசுவே நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். And when everything is over and done and said, oh Father, we know that you are on the throne. Not America, Lord, not Russia, not ISIS, oh Father, not any government, not any organization, but you are on the throne, and help us to trust that. அதை நம்ப நீர் புரிந்து செய்கிறார். That you are on the throne and you will take care. நடத்துகிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். அருமையான வேலைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆளுகை செய்ய மாட்டேங்கிற. We are simply your children, oh Lord, nothing else, oh Father, and we don't want anything else but to know that you are our Father. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய தெய்வம். அவர் காத்துக் கொள்வார். அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆகையினாலே ஆண்டவரே, உங்களுடைய கரங்களுக்குள் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தைரியமாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த பயம், இந்த திகில், இந்த சந்தேகம், இந்த அவசரம், இந்த தடுமாட்டம், இதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே அமர்ந்திருந்து எனக்கு ஆண்டவர் இருக்கிறார்ப்பா, அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. கழுகுகள் மாறுவது போல அப்பொழுது நாங்களும் மாறுவோம் ஆண்டவரே. கழுகுகள் மாறுவது போல நாங்கள் மாறுவோம். எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் ஆளுகை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல